வெரி குட். எப்பயுமே நம்மளோட எனர்ஜி அடுத்தவங்கள தொத்திக்கணும், அப்படி இருக்கணும். நம்மளோட எனர்ஜி வந்து தொத்து வியாதி மாதிரி இருக்கணும். இப்போ அப்பா வீட்டுக்குள்ள வரார், வீட்டுக்குள்ள யாராவது வரும்போதே செருப்பை கழட்டும் போதே கண்டுபிடிச்சிருவோம் இவங்க எப்படி வராங்க. அப்பா கோமா வராரு, அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இவருக்கு என்னமோ அங்கே என்னவோ பிரச்சனை, இவர் வீட்டுக்குள்ள வர்றது சரியில்லை. இப்போ அம்மா கொண்டு போய் காஃபி கொடுக்குறாங்க. அம்மா காஃபி கொடுக்கும்போது கிச்சனில் வந்து கடாமுடான்னு சொல்லித்தானே போய் காஃபி கொடுப்பாங்க. கோமா காஃபி கொடுத்தோடனே என்ன சொல்வார் அப்பா, என்ன சொல்வாங்க? உங்க வீட்டுக்காரர் கோமா கொண்டே காஃபி கொடுக்குறீங்க, அவரே கடுப்புல வந்திருக்கிறாரு, என்ன சொல்வீங்க? கரெக்டா சொல்றாங்க, காப்பியும் வேண்டாம் கழுதையும் வேண்டாம். என்ன சொல்வார் அவரு? காஃபியும் வேண்டாம் கழுதையும் வேண்டான்னு. நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயங்கர கடுப்பு வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, கோமா கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல போய் என்ன பண்ணுவாங்க அம்மா, பாத்திரத்தை டம்மு, எல்லார் வீட்லயும் நடக்குது, பாத்திரத்தை என்ன பண்றாங்க அம்மா, டம்மு டம்முன்னு போடுறாங்க. அப்ப ஸ்கூல் விட்டு தம்பி வரார், கிச்சன்ல போய் அம்மா பசிக்குது அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பனை மாதிரியே பிறந்து வச்சிருக்கியேடா, நேரங்கட்ட நேரத்துல வந்து காஃபி கேட்குறியே சாப்பாடு கேட்குறியேன்ட்டு பானையை தூக்கி டொம்முன்னு கீழே போடுவாங்க. பையன் பசியோட ஸ்கூல் விட்டு வந்திருப்பான், அம்மா கிட்ட போய் ஆசையா பசிக்குதுன்னுவா. அம்மா ஏன் தேவையில்லாம என் மேல கோவப்படுறாங்கன்னு பிள்ளைக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அம்மா மாதிரிலாம் தெரியாது. பையன் வெளியில போறான், காலையில அம்மா முத்தம்லாம் கொடுத்து கொஞ்சி ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. வீட்டுக்கு வரும்போது சம்பந்தமே இல்லாம என் மேல கோவப்படுறாங்கன்ட்டு வீட்டுக்கு வெளியில போவான். பயங்கர கடுப்பா இருக்கும். அவன் கடுப்பை என்ன பண்ணுவான், அங்க ஒரு நாய் நிற்கும், ஒரு கல்லை எடுத்து ஓங்கி நாய் மேல ஒரு அடி அடிப்பான். எங்க இருந்த கோவம், நாய் வவுன்னு கத்திட்டு போகும். இப்ப அப்பா கோவத்துக்கு அடி வாங்கினது யாரு? அப்பா கோவம், சத்தமா சொல்லுங்க. அப்பா கோவத்துக்கு அடி வாங்கினது அது என்ன பாவம் பண்ணுச்சு? என்ன பாவம் பண்ணுச்சு? இதுக்கு பேர் என்ன ரியாக்ஷன்? செயின் ரியாக்ஷன். சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. என்ன ரியாக்ஷன்? ஞாபகம் இருக்கா? அப்ப ஒருத்தர் மேல இருக்கிற கடுப்பு இன்னொருத்தர் மேல இப்படி போய் 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 பாவம் நாய் அடி வாங்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சு குக்கர் வைக்கும்போது உலகத்துக்கே சமைச்சு போடுற மாதிரி சலிச்சுக்க கூடாது. யாருக்கு சமைக்கிறீங்க? உங்க கணவனுக்கு. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. தயவு செய்து நீங்க பெரிய பாவம்லாம் பண்ண வேண்டாம். நீங்க காலையில வெறுப்போட உங்க வீட்டு வேலையை செய்வதோ, உங்க பிள்ளைகளையும் உங்க கணவனையும் கவனிக்கிறதோ, அந்த விஷயத்துல நீங்க உண்மையா இல்லைன்னா உலகத்திலே பெரிய பாவம் அந்த பாவம். பேரண்ட்ஸ், நான் சொல்றேன், நிறைய குடும்பங்கள்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா நிறைவே இருக்காது. என்ன காரணம் தெரியுமா? காலையில எந்திரிச்சு உங்களுடைய முறுமுறுப்பு. கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைகளுடைய வளர்த்தியிலும் அவங்களோட சிந்தனையிலும் அவங்க படிக்கிற பாடத்திலும் நாளைக்கு அவன் ஒரு நல்ல குடிமகனை ஆவதற்கும் காலையில் அம்மா அடுப்பு பற்ற வைக்கிறதுல இருக்கிற ஆரம்பிக்குது அந்த புண்ணியம். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தாயா ஆயிருப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கடவுள் உங்களை நம்பி 2 குழந்தைகளை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான சைல்டுஹுட்டை கொடுக்கறது, குழந்தை பருவத்தை கொடுப்பது நம்ம கையில் இருக்கு. நான்லாம் யோசிச்சு பார்க்குறேன். நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் அம்மா அப்பா கூட நான் 2 பேரும் வேலை பார்த்தாங்க. அதிகமாக இருந்த ஞாபகமே கிடையாது. எங்கள் பாட்டி தாத்தா 2 பேரும் வேலை பார்த்தாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அரவணைச்சுக்கிறதுக்கும் கொஞ்சத்துக்கும் கை அமுக்கி விடவும் கால் அமுக்கி விடவும் ஒரு சமூகம் என்னை சுற்றி இருந்தது. நான் தப்பு பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. எந்த டிவி இருந்தது, எந்த மொபைல் கேம் இருந்தது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் பேசுகிற ஆங்கிலம், நான் இன்றைக்கு இதுவாக இருப்பதற்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலை ஒரு காரணம். என் பெற்றோருக்கு நான் அதிக கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு அழகான குழந்தை பருவம். ஏன் அதுக்கு பேர் குழந்தை பருவம் அப்படின்னா, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எதை குறிச்சும் பயம் கிடையாது. எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் அம்மா கத்தக்கூடாது, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வரணுங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த சூழ்நிலையை கொடுக்கறது கிடையாது. நீங்கள் 1ஆம் கிளாஸில் என்ன படிச்சிங்கன்னு மறந்து போயிடும், 2nd ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிங்கன்னு மறந்து போயிடும். ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒற்றுமையாக இருந்தாங்களா, எங்கள் அம்மா என்னை கவனிச்சாங்களா, எங்கள் அப்பா என்னை கவனிச்சாங்களாங்கிறது அவன் உயிர் போகிற வரைக்கும் அவன் தலையில் நிற்கும். ஸோ நீங்கள் உங்கள் கடமை உணர்ச்சியை உணர்ந்து குழந்தைகளுக்கு முதல்ல வீட்டில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அருமையான
சூழ்நிலையை உருவாக்கி தருவது ஒரு பெற்றோராகிய உங்களுடைய கடமை. யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? ஊர் விட்டு ஊர் எதுக்காக இந்த பிள்ளைங்களை இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க? எதற்காக? அந்த குழந்தை கல்வி பயின்றால் மட்டும் போகாது. அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவன் படிச்சுட்டு வெளியில் வர முடியும். ஸோ இந்த சந்தோஷம் குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். அந்த குழந்தை அப்போ தான் ஸ்கூலுக்கு ஹாப்பியாக வருவான். ஸ்கூலுக்கு ஹாப்பியாக வரும்போது தான் டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடத்தை அவன் கவனிக்க முடியும். நாங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கிறேன், ஒரு ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்திருக்கேன். ஆனால் இந்த கல்வி குழுமத்துக்குள்ளே வரும்போது எனக்கு மிக பிரமிப்பாய் தெரிந்தது. எனக்கு உள்ளே நுழையும் போது பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அப்போ நீங்கள் கடவுளுக்கு டெய்லி நன்றி சொல்லுங்கள். ஒரு அழகான நிறுவனத்தில் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்ல ஃபேனு, நல்ல கிளாஸ் ரூம்ஸ், நல்ல டீச்சர்ஸ், இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு எடுடெக் ப்ரோக்ராம். நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த எடுடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் பணம் செலவழிக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு 5 புஸ்தகம், ஒரு 30 நோட்டு வாங்கி கொடுத்தாலும் கல்வி நடத்தலாம். இருக்கா இல்லையா? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக்கோட வெயிட்டு தான் ஜாஸ்தி ஆகும். அந்த பிள்ளைங்க அந்த பேக்கை தூக்கிட்டு மேலேயும் கீழே இறங்கி, ஒரு இங்கிலீஷ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கும், ஒரு கிராமர் புக் இருக்கும், அப்புறம் ஒரு நோட் புக் இருக்கும், அப்புறம் 2 நோட் இருக்கும், ஒன்று கிராமருக்கு, ஒன்று ஸ்டோரி ரைட்டிங், ஒன்று காம்போசிஷன். இந்த மாதிரி நம்ம படித்த கல்வி முறையில் ஏகப்பட்ட தொந்தரவு இருந்துச்சு. ஆனால் இந்த எடுடெக் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக குழந்தைங்க தாங்க என்ன படிக்கிறோமோ அதை திரையில் பார்க்க முடிகிறது. பிள்ளைங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. ஒரு 35 மார்க் எடுத்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறது டார்கெட் கிடையாது. வாழ்க்கைக்கும் அந்த ஞானம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்வி முறைகளில் தான் அந்த ஞானத்தை நீங்கள் வாங்கிக்க முடியும். எப்பயும் சொல்லுவாங்க, நாலேஜ் இஸ் நெவர் வேஸ்டட். நான் 50 மார்க் எடுத்தாலும் இன்னொருத்தர் 100 மார்க் எடுத்தாலும் என்னோட நாலேஜ் வில் ஸ்பீக் லவுடர். நான் பார்த்துருக்கேன், 35 மார்க் எடுத்து ரொம்ப சாதாரணமாக படித்த பசங்க இன்னைக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் லீடராக இருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளைங்க கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம். டாப்பராக வந்த பிள்ளைங்க, எப்பயுமே கோல்டு மெடலில் வாங்கினவங்களுக்கெல்லாம் இந்த கம்பெனிஸை போய் நிர்வகிக்கும் திறமை கிடையாது. 10 பேரோட சேர்ந்து வேலை பார்க்க தெரியாது, அனுசரித்து போக தெரியாது, ஏற்றுக்கொள்ள தெரியாது. எங்கே போனாலும் தனக்கு வேணும், தான் நல்லா இருக்கணும், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை. அந்த மாதிரி கல்வி முறை இல்லாமல் ஒரு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு எடுடெக் ப்ரோக்ராம்னா அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிர்வாகம் நடத்துகிறவங்க லாபம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்கேன். இவ்வளோ பெரிய ஹாலுக்கு ஒரு நாளைக்கு இந்த பில்டிங்க்கு எவ்வளோ மந்த்லி எலக்ட்ரிக் பில் கட்டுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு கற்பனையாவது இருக்கா? பல லட்ச ரூபாய்கள். ஒரு 10 பஸ் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ ரூபாய்? இதெல்லாம் ஒரு தரத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த நிறுவனம் கல்வியை சேவையாக செய்ய முடிவெடுத்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் நான் பார்க்குறேன். இந்த எடுடெக் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு இப்போ 6 மாதம் தான் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்போது உங்கள் பிள்ளைங்களோட நாலேஜ் எவ்வளோ கெயின் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அஸ் பெற்றோர்கள் பைய தூக்கிட்டு போகிறானா, வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ வயிற்று ரொப்பிட்டு ஒரு டியூஷன் அனுப்பணும், டியூஷன் டீச்சர் பார்த்துக்குவாங்கன்னு உங்கள் கடமைகளை அடுத்தவங்க மேலே சுமத்தாதீங்க. சேர்ந்து பயில்வது தான் கல்வி. பிள்ளைங்க படிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக ஷேப்ஸ் படிக்கிறாங்க, கலர்ஸ் படிக்கிறாங்க, ட்ரீ பற்றி படிக்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் வீட்டில் ஒரு பேரண்ட்டாக நீங்களே வாழ்க்கை கல்வி சொல்லி தந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சீஃப் கெஸ்ட்டாக நான் உங்கள் பிள்ளைங்க ப்ரெசென்ட் பண்ணுறத பார்த்தேன். ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் பேசினாங்க. ஸோ குட்டீஸ்க்கு ஒரு கை தட்டிடுவோமா? பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ பிள்ளைங்க கான்செப்சுவலாக அந்த நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய கற்றுட்டு இருக்காங்க. பயமே கிடையாது. அது கண்டுபிடிச்சிங்களா? நம்மெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தால் பயங்கரமாக நடுங்கி பேச மாட்டோம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த தைரியத்தை பாருங்கள், அந்த கான்ஃபிடென்ஸ். யார் வந்தால் வா, நான் எனக்கு தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லுவேன். அந்த குழந்தைங்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ தைரியமாக அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய கற்றுட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க. வெரி குட் சில்ட்ரன், ஹேட்ஸ் ஆஃப். நான் டீச்சராக இருந்திருக்கேன். ஒரு 8 பீரியட் தொடர்ந்து நின்றுக்கிட்டு ஒரு 30 பிள்ளைங்கள வகுப்பறையில் கண்ட்ரோல்டாக வச்சு
நம்ம நினைக்கிற விஷயத்த அவங்க மண்டையில் ஏற்றுறதுங்கிறது பெரிய விஷயங்க. எப்பயுமே எல்லா மதமும் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, மனுஷத்தன்மையோடு இருக்கணும், அடுத்தவங்களோட உழைப்பை அங்கீகரிக்கணும். உங்கள் பிள்ளை ஒரு FAN ஃபேன் வாசிக்காததுனால ஸ்கூலே சரியில்லையோ டீச்சர் சரியில்லையோன்னு தயவுசெய்து முடிவு பண்ணிடாதீங்க. நம்புங்க, கடவுள் நல்லவர், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அப்படி தானே நமக்கெல்லாம் நடந்திருக்கு. நம்ம கூட படித்த எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அதனால அதை நம்புங்க. உங்களால் முடிஞ்ச அளவு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ பெரிய அறிவாளியானா இருந்தாலும் நீங்கள் 50 லட்சம் கொடுத்து படிக்க வச்சா கூட உலகத்தில் தோற்று போயிடுவாங்க. நம்மளை சுற்றி இருக்க 10 பேரோட அனுசரித்து வாழ்வது தான் வாழ்க்கை. ஸோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இவங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools